जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. ஸ்ரீ பெரியவாளின் பாதார வந்தங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். கன்னியாகுமரி முதல் பத்ரிநாத் வரை கால் நடையாக நடந்து சென்ற களைப்போ வலியோ அறியாத தெய்வீக நிலை. சந்தியா கால புஷ்பங்களைப் போல் தான் மலர்ந்திருப்பது மற்றவர்களுக்காகவே என்பது போல தியாகசீலம். ஜாதியின் பெயரால் அவரை புறக்கணிக்க முடியாது. அவர் ஜாதிகளையெல்லாம் கடந்தவர். இப்படியெல்லாம் தங்களை பற்றி வர்ணித்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். இந்த வரிகளை எத்தனை முறை படித்தாலும் சலிப்பாகாது. ஸ்ரீ பெரியவாளிடம் சில கேள்விகள். தாங்கள் 1970ஆம் வருடம் தங்களது விஜய யாத்திரையை துவங்கினீர்கள். அதற்கு முன்பு தொடர்ச்சியாக 16 வருடங்கள் ஸ்ரீ மகா பெரியவா அவர்களுடன், அவருடைய ஆசீர்வாதத்துடன், அவருடைய அரவணைப்பில் குருவுக்கு ஏற்ற சிஷ்யனாக வாழ்ந்து வந்தீர்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவங்கள் பற்றி கூறவும். முதலாக விழுப்புரத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது பிரவச்சனம் செய்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பையனாவது வேதம் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது எங்கள் தாய் தகப்பனார் எனக்கு பூனல் போட்டாயிட்டு இந்த பையனை விட்டு விட்டுறேன் பாடசாலைக்கு என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி காமாட்சி கும்பாபிஷத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். அங்கே வர சொன்னார்கள். காமாட்சி கும்பாபிஷேகத்தின் போது அங்கே 2-3 நாள் தங்கியிருந்து கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சந்திரமௌலீஸ்வரர் சன்னிதானத்திலேயே, அவர்கள் பூஜை செய்யும் சன்னிதானத்திலேயே எனக்கு வேதாரம்பம் பெரியவர்களுடைய தம்பி அவர்கள் மூலமாக, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி மூலமாக எனக்கு வேதாரம்பம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கிருந்து நேராக திருவிடம்புதூர் சென்றோம். அங்கே கொன்னூர் சந்தான மூலமாக ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. அந்த ட்ரஸ்ட் மூலமாக எங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரங்கள், சம்பாவனை முதலியவைகள் எல்லாம் அளிக்கப்பட்டன. அங்கேயே 7 வருஷ காலம் வேதாத்தியனம் முழுக்க முடித்தோம். அங்கிருந்து திருவானக்காவலுக்கு திருச்சினாப்பள்ளியை மாற்றி விட்டார்கள் பெரியவர்களை. ஆகவே என்னையும் திருவானக்காவலுக்கு மாற்றி விட்டார்கள். எங்கள்கிட்ட கொடுத்தா அங்கே இருந்தார். ஆகவே அங்கே அனுப்பிச்சி விட்டார்கள். அங்கே போய் இருந்து கொண்டு எல்லா வேதங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ருக்வேதம் ஆகிவிட்டது. எஜுர்வேதத்துக்கு பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், சாமவேதத்துக்கு மகாலிங்க ஸ்ரோதிகள், அதர்வ வேதத்துக்கு பரசுராம சாஸ்திரிகள், இப்படி எல்லோரிடமும் எல்லா வேதமும் ஒரு முறை கற்றுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அத்தனையும் கற்றுக்கொண்டோம். அங்கிருந்து அகில இந்திய யாத்திரை செய்து விட்டுவான்னு சொன்னார்கள். சரி என்று எல்லா ஊருக்கும் ரயில்வே பாஸ் இருந்ததுனால எல்லா ஊருக்கும் சென்று விட்டு வந்தோம். பிறகு காஞ்சிபுரத்துக்கு அழைத்தார்கள். காஞ்சிபுரத்திலே சந்நியாசத்துக்கு அனுமதி கேட்டு அந்த அனுமதியுடன் குரு, பரமகுரு இவர்களுடைய தரிசனங்களெல்லாம் செய்துவிட்டு இங்கே வந்தோம். வந்த பிற்பாடு சந்நியாசாசிரமம் காஞ்சிபுரத்திலே சர்வதீர்த்த கரையிலே விஸ்வநாத சுவாமி மண்டபம் ஒன்று இருக்கிறது. அங்கே தான் ஆதிசங்கர் அந்த காலத்திலேயே ஸ்நானம் செய்துவிட்டு பாஷ பாடம்லாம் சொல்லுவார். அந்த பாட மண்டபத்திலே எனக்கும் சன்னியாச தீட்சை கொடுத்து விட்டு அங்கிருந்து என்னோடு கூட அவர்களும் பாத யாத்திராவே நடந்து லிங்கபேத்தர் வழியாக மடத்திற்கு வந்தார்கள். ஜெய் 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 ஜனங்கள் நல்ல கூட்டம். புதுசாக ஒரு சிஷ்யனை வைக்கிறாரே என்று அதை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம். அதற்கு பிறகு இங்கேயே விஷ்ணுகாஞ்சிபுரத்தில் அப்பொழுது பூஜை இந்த சிவகாஞ்சி இந்த பூஜையெல்லாம் முடித்து கொண்டு இங்கிருந்து நேராக ஓருகி கிராமம் என்னும் கிராமத்துக்கு சென்று அங்கேயே 1 வருஷ காலம் ரங்கநாத சாஸ்திரிகள், சிதம்பரம் வைத்தியநாத சாஸ்திரிகள் அவர்கள் மூலமாக சம்ஸ்கிருத பாடங்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். அங்கிருந்து நேராக விஷ்ணுகாஞ்சிபுரம் வந்தோம். விஷ்ணுகாஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்தோம். அங்கேயே தங்கி இருந்து விட்டு வேத சாஸ்திரங்களெல்லாம் நன்றாக படித்த பிற்பாடு சென்னைக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று
அவருக்கு அப்போது 60 வருஷம் முடிகிற நேரம். அந்த முடிகிறதுக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டோம். அவர்கள் வினோபாஜி எப்படி பூதானம் வாங்கிறார்களோ அதுபோல் எனக்கும் பூதானம் வாங்கி கொடுத்தால் நான் வரேன் சொன்னார். சரி என்று பல பிரமுகர்களிடெல்லாம் பூதானம் வாங்கி கொடுத்து ஷஷ்டப்ட பூர்த்தி ட்ரஸ்ட் என்று ஒன்று ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டில் இந்த பூமி தானம் எல்லாவற்றையும் சேர்த்து விட்டோம். ரொம்ப சந்தோஷமாகிட்டது அவருக்கும். பிறகு ஷஷ்டருக்கு சாந்தி பண்ணி கொண்டார்கள். பிறகு விஷ்ணுகாஞ்சியிலேயே கனகாபிஷேகம் பண்ணினோம் எல்லோரும் சேர்ந்து. பிறகு அங்கிருந்து சென்னை வர வேண்டும் என்று கூப்பிட்டார்கள். சரி என்று சென்னை கிளம்பினோம் இருவரும் சேர்ந்து. அவர் கொஞ்சம் சில க்ஷேத்திரங்கள் போயிட்டு வரேன்னார். சரி என்று க்ஷேத்திரம் நடந்து அவர் அனுப்பித்துவிட்டு நான் பூஜையோடு கூட ஒவ்வொரு ஊராக அப்படியே வந்து சென்னையில் சேர்ந்தோம். சென்னையில் முதலாக ஹிந்து ஆஃபீஸிலும் அங்கே தான் எங்கள் 2 பேருக்கும் பெரிய வரவேற்பு ஏற்பாடாக இருந்தது. அங்கிருந்து 2 பேருக்கும் 2 பெரிய பல்லக்கு வச்சு இந்த பல்லக்கில் எங்கள் 2 பேரும் சேர்த்து அழைச்சிட்டு போய் சான்ஸ்கிரிட் காலேஜில் கொண்டு வைத்தார்கள். சம்ஸ்கிருத காலேஜில் நாங்கள் இருந்தோம். அந்த சம்ஸ்கிருத கல்லூரியில் இருக்கும்பொழுது தினந்தோறும் பிரவச்சனம் நடக்கும். அதற்கு பிறகு நானும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சொல்லுவார், நானும் சொல்லுவேன். இப்படியாக 2 பேரும் அங்கேருந்து தொடங்கி வானகரத்திலே கொஞ்ச நாள் இருந்து விட்டு இப்படி பல ஊர்களெல்லாம் சென்று விட்டு ஆந்திராவிலே சூலூர்பேட்டையிலே ஒரு கும்பாபிஷேகம் கூப்பிட்டார்கள், அதற்கும் சென்று விட்டு திரும்பவும் சென்னை வந்து தேனாம்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேகம் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து நேராக கிளம்பி அப்பொழுது அவர்கள் பல்லக்கிலே செல்வார்கள். நான் நடந்தே கூடவே செல்வேன், கூடவே நடந்தே செல்வேன். சிறு வயது, அதனாலே உற்சாகமாக நன்றாக நடந்தே செல்வேன். அங்கிருந்து நேராக இளையாத்தங்குடி வந்தோம். இளையாத்தங்குடி வந்து அங்கே கொஞ்ச நாள் தங்கி பாடங்களெல்லாம் மண்டலிக வெங்கடேஷ் சாஸ்திரி என்பவர் மூலமாக எல்லா பாடங்களும் சம்ஸ்கிருதத்திலேயே எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சம்ஸ்கிருதமும் வளர்ந்தது, சாஸ்திரமும் வளர்ந்தது, 2ம் வளர்ந்தது. பிறகு அங்கிருந்து மதுரை கும்பாபிஷேகத்துக்கு சென்றோம். கும்பாபிஷேகம் சென்ற பிற்பாடு அங்கிருந்து நேராக ராமேஸ்வரம் சென்றோம். ராமேஸ்வரி ஆதிசங்கர மண்டபத்துக்கு கும்பாபிஷேகம், அதை கட்டி இங்கே கும்பாபிஷேகம் சமுத்திரக்கரைக்கு ஏற்றா போல். அது முடிந்தவுடன் அங்கிருந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டு சொன்னார்கள் போட்டிலே. தனுஷ்கோடிக்கு போட்டிலே போய் சென்று அங்கிருந்து மணலெல்லாம் எடுத்துக்கொண்டு காசி யாத்திரை புறப்படணும் நீ என்று சொன்னார்கள். சரி என்று இந்த மணலெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நேராக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரும்பி காஞ்சிபுரம் பக்கம் வந்து இங்கிருந்து ஆந்திர பிரதேஷ் யாத்திரை செய்தோம். ஆந்திர பிரதேசில் ஸ்ரீசைலத்திலே ஒரு ரெட்டி அம்மா அவர்கள் ஆதிசங்கர் விமான மண்டபம் கட்டி கொடுத்தார்கள். அதற்கு முன்பாக காளஹஸ்தியிலே வியாச பூஜை செய்தோம். திருப்பதியிலே பகவானை அதுவரை அவர் தரிசிக்கவில்லை. அதான் திருப்பதியிலே தரிசனிப்பதற்காக முதலாக வந்த க்ஷேத்திரம். எங்களுடைய குலதெய்வம் அது. அந்த ஊருக்கு வந்து அகில இந்திய வேத சாஸ்திர சபா என்று ஒரு சபையை ஆரம்பித்து 3 நாட்கள் நன்றாக நடத்தி அவையெல்லாம் செய்தார்கள். அப்பொழுது தேவஸ்தானம் அவர்கள் மரியாதைகள்லாம் செய்துவிட்டு 1116 ரூபா காணிக்கை வைத்தார்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், வித்வத் சபை ஒன்று பண்ணுவோம், அந்த வித்வத் சபையில் இதெல்லாம் செலவு பண்ணுறோம், சரியாக பண்ணுறோம் அப்படின்னு. சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அங்கிருந்து இந்த வித்வத் சபையெல்லாம் முடிந்த பிற்பாடு அகோபில மடம் வந்தோம், அகோபில க்ஷேத்திரம் வந்தோம். அங்கே நரசிம்மராவ் வழியாக சாவலி சாஸ்திரி வழியாக ஒரு தங்க கிரீடத்தை அவர்களுக்கு சிரசில் வைத்தார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து மகாநந்தி வந்து மகாநந்தியிலே பெரிய க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் ஸ்நானம் செய்து அங்கே பூஜை செய்து அங்கிருந்து கர்னூல் வந்து கர்னூல் சங்கர மடத்தை பிரதிஷ்டை செய்து அங்கிருந்து ஹைதராபாத் வந்து விட்டோம். ஹைதராபாத்தில்
2 பேரும் ஒரு வருஷம் சாதுர்மாசம் செய்தோம். அங்கிருந்து வராங்கல் வழியாக விசாகப்பட்டினம் வரைக்கும் சென்றோம். விசாகப்பட்டினத்தில் ஹைதராபாத் வழியாக திரும்பி வந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தில் யாத்திரை முடித்தோம். 70ஆம் வருஷம் வரைக்கும் முடிஞ்ச பிற்பாடு நான் சர்வ தீர்த்தகத்திலே உட்காந்துடுறேன், நீ தனியாக யாத்திரை போயிட்டு வரமே அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு அதன் பிரகாரம் முதல் கும்பாபிஷேகம் தாடங்க பிரதிஷ்டை, அகிலாண்டேஸ்வரி தாடங்க பிரதிஷ்டை. அது நம்ம ஒருத்தர் தான் பண்ணுவதற்கு ரைட்டு இருக்குது. அதற்கு முன்னதாக பெரியவர்கள் சன்னியாசம் வாங்கிட்ட உடனேயே அங்கே சிருங்கேரி சுவாமிகள் வந்து ஒரு சின்ன ஒரு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு பிற்பாடு இவர்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே அவர்கள் தானாகவே தாடங்கத்தெல்லாம் கொண்டு வைத்து விட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எல்லாம். அப்போ அவருக்கு 14 வயசு. அப்புறம் பிறகு அவரும் திரும்பி வந்து விட்டார்கள். லால்குடி எல்லா ஊருக்கும் போயிட்டு திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு முதல் யாத்திரை எனக்கு தனியாக போனது அகிலாண்டேஸ்வரி தாடங்க பிரதிஷ்டை யாத்திரை. 2வது யாத்திரை குருவாயூரப்பன் கோவிலில் தீபிடித்து விட்டு அந்த கோவிலுக்கு பூமி பூஜை செய்வதற்காக அங்கிருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து இங்கே அழைத்தார்கள். அதற்கு போயிட்டு வான்னு சொன்னார்கள். சேலம் வழியாக கோயம்புத்தூர் வழியாக அப்படியே நடந்து போய் ரிக்ஷாவை பிடிச்சுட்டே போவோம். முடியாத போது அதில் உட்காந்துப்போம். ரிக்ஷாவை பிடிச்சுட்டே போவோம், இல்லைன்னா அதுக்குள்ளே உட்காந்துருவோம், அவங்க பிடிச்சி அழிச்சுட்டே போவோம். இப்படியாக 2 வழியாக போய்கொண்டே குருவாயூரில் போய் பூமி பூஜை செய்தோம். பிறகு திருச்சூரில் சங்கர ஜெயந்தி செய்தோம். திருச்சூர் சங்கர ஜெயந்திலாம் முடித்து கொண்டு திரும்பி விட்டோம். இப்படியாக திரும்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து விட்டோம். இது 2வது யாத்திரை, தனி யாத்திரை. 3வது யாத்திரை பெங்களூர். கார்வேட் நகரத்தில் நாங்கள் சாதுர்மாசம் இருவரும் சேர்ந்து செய்தோம். அப்பொழுது வியாச பூஜை முடிந்த பிற்பாடு பெங்களூர் வர வேண்டும் என்று பெங்களூர் மகாஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டார்கள். பெரியவர்கள் நீ போயிட்டு வா என்று சொன்னார்கள். பூஜையோடு எல்லா இடத்துக்கும் சென்று பெங்களூர் சென்றோம். பெங்களூரில் ரொம்ப விசேஷமான வரவேற்பு, நல்ல வரவேற்பு. அங்கிருந்து குச்சலாம்பா கல்யாண மண்டபத்தில் நவராத்திரி செய்தோம். நவராத்திரி செய்துவிட்டு கடைசி நாளுக்கு விஜயதசமி என்று நான், பேஜாவர் சுவாமிகள், மைசூர் கணு சச்சிதானந்த சுவாமிகள் 2-3 பேர் சேர்ந்திருந்து உபன்யாசங்கள்லாம் பொதுஜனங்களுக்கு கொடுத்தோம். அதெல்லாம் முடித்த பிற்பாடு அங்கேருந்து மைசூர் சென்றோம். மைசூர் சென்று சாமுண்டீஸ்வரி தரிசனம் செய்து கொண்டோம். அங்கே அப்பொழுது அந்த ஊரிலே ராமர் கோவில் ஒருத்தர் எங்களுக்கு தானமாக கொடுத்தார்கள். அந்த இடத்துல பூஜை செய்துவிட்டு அங்கேருந்து நேர திரும்பி வந்து விட்டோம். திரும்பி வந்து கார்வேட் நகரத்தில் பெரியவர்கள் அதுக்குள் இல்லை. அவர்கள் இயற்கையாக நடந்து போய் கொண்டார்கள் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு. பிறகு அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தோம். காஞ்சிபுரத்திலிருந்து ஆர் வெங்கட்ராமன் தலைமையிலே டெல்லியிலே ஒரு மாபெரும் முருகன் கோவில் கட்டினார்கள். அந்த கோவிலுக்கு கூப்பிட்டார்கள். பெரியவர்களிடம் சொல்லுங்கள் என்ன, பெரியவர்கள் தான் தங்களிடம் அனுப்ப சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கலவையிலே இருந்தார்கள். பெரியவர்கள் கலவையிலே இருந்தார்கள். அங்கே சென்று விட்டு அங்கிருந்து நேராக இங்கே வந்தார்கள். அவர்கள் அனுமதியுடன் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அங்கிருந்து நேராக கலவைக்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு அனுகிரகம் பெற்று அவரோட ஆசீர்வாதத்துடன் பாத யாத்திரை தொடங்கி முள்ள போய் சேர்ந்தோம். அப்பொழுது ஹைதராபாத்துக்கு சென்றோம். ஹைதராபாத் செல்வதற்குள் வியாச பூஜை டைமை வந்து விட்டது. ஆகவே தனியாக ஒரு வியாச பூஜை செய்யும்படியாக ஆகிவிட்டு அதையெல்லாம் முடித்து கொண்டு அங்கிருந்து நவராத்திரிக்கு நாக்பூர் சென்றோம். நாக்பூரில் நவராத்திரி எல்லாம் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக கிளம்பி டில்லி வந்து சேர்ந்தோம். எல்லாம் பாத யாத்திரை முடியாத போது வண்டியில் உட்காந்துப்போம். கிராம ஜனங்கள்லாம் ஒத்துரு இல்லைன்னா வண்டியில் உட்காருவோம். 6 ஜனங்கள் வந்தாங்கன்னா இறங்கிடுவோம். பாக்கி நேரத்திலலாம் வண்டியில் உட்காருவோம். இப்படியே 2 வழியாக போய்கொண்டு அங்கிருந்து நேராக டெல்லி வந்து சேர்ந்தோம். டெல்லி போகிறதுக்கு முன்னாடி மதுரா பிருந்தாவன் வழியாக சென்றோம். அப்பொழுதே மதுரா பிருந்தாவன் எல்லா க்ஷேத்திரங்களையும் தரிசனம் செய்து விட்டோம். அங்கிருந்து டெல்லி சென்றோம். டெல்லியிலே
விசேஷமாக மிகவும் நல்ல விதமாக கும்பாபிஷேகம் எல்லாம் சீரும் சிறப்புமாக முருகன் கோவிலில் நடைபெற்றது. முருகன் கோவில் பக்கத்திலேயே பெரிய ஷெட்டு போட்டு எங்கள் மடத்தை பூஜைக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்து வைத்தார்கள். அதெல்லாம் முடிந்த ஒருபாடு அங்கிருந்து ஹரித்வார் வந்தோம். ஹரித்வாரிலே ஆந்திராஷ்டிரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துல சாதுர்மாச பூஜை பண்ணினோம். அங்கிருந்து அது முடிந்தவுடன் ஸ்வரூப யாத்திரையாக கிளம்பி பத்ரிநாத் சென்றோம். பத்ரிநாத் தரிசனம் எல்லாம் செய்து கொண்டோம். அதற்குள் கேதாரமெல்லாம் மூடி விட்டார்கள். ஆகவே பத்ரிநாத் தரிசனம் செய்து கொண்டு கீழே வரும்போது பாண்டிகேஸ்வரம் என்ற க்ஷேத்திரத்திலே உற்சவ விக்கிரகத்தை கொண்டு வைப்பார்கள். அந்த ஊரில் 3 கால நவராத்திரி பூஜையும் செய்து அங்கேருந்து ஜோஷிமிட்டு வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து வைத்தோம். காஞ்சி சங்கரா ஸ்கூல் என்ற பெயரோடு அங்கே ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து வைத்தோம். அந்த வழியாக அப்படியே வந்து அங்கேருந்து கீழே இறங்கி கான்பூர், லக்னோ இந்த க்ஷேத்திரங்களெல்லாம் பார்த்துக்கிண்டு அலகாபாத் வந்தோம். அலகாபாத்தில் நூற்றுக்கணக்கான சன்னியாசிகள் சாப்பாடுக்கு பாடெல்லாம் போட்டோம். எல்லோரும் தண்டி சன்னியாசிகள், அதுதான் விசேஷம். அப்படி உள்ள க்ஷேத்திரத்தில் போட்டு விட்டு அங்கிருந்து காசி சென்றோம். காசி சென்றவுடன் அங்கே காமகோட்டீஸ்வரர் கோவில் ஒன்று கட்டி வைத்தோம். அந்த கோவிலே ஹனுமான் காட்டில் அந்த கோவில் கும்பாபிஷேகம். அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முடித்து விட்டு அங்கிருந்து பாட்னா வரைக்கும் சென்றோம். கயா, பாட்னா எல்லா ஊரும் சென்று அங்கிருந்து அப்படியே நேபாள் சென்றோம். நேபாள் கவர்மெண்ட்லேருந்து எங்களை அழைப்பு ஒன்று வந்திருந்தது. அதை வைத்து அங்கே சென்றோம். அங்கே போகும்போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குமோ கிணத்து தண்ணி தான் அப்போ உபயோகப்படுத்தும், வேறு தண்ணி உபயோகப்படுத்த மாட்டோம். அது கிணறு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பூஜை வைத்து கொண்டே போன்றோம். நேபாள் போனோடனே நேபாளத்தில் நேபாள் அரசர்களுடைய தூதர்கள் பார்டரில் வந்து அழைக்க வந்தார்கள். அதெல்லாம் முடிந்த ஒரு பாடு நேபாளம் சென்று பசுபதிநாத சுவாமியை தரிசனம் செய்து கொண்டோம். பிறகு நேபாள் ராஜா தங்களுடைய குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கிவிட்டு அங்கிருந்து நேராக பாட்னா வழியாக ஒரிசா வழியாக ஜெகநாத் க்ஷேத்திரத்தில் இந்த பகவானை தரிசனம் செய்து கொண்டு அங்கே நந்தினி சத்பதி அப்பொழுது சிஎம் அவரை வைத்துக்கொண்டு பெரிய மகாநாடு ஒன்று நடத்தினோம். அதெல்லாம் முடித்து கொண்டு அங்கிருந்து நேராக விசாகப்பட்டினம் வழியாக ஆந்திர பிரதேஷ் வழியாக காஞ்சிபுரம் வந்து சேரத்துக்கு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. இத்தனையும் பொறுமையோடு இந்த யாத்திரையெல்லாம் செய்து கொண்டு எங்கெல்லாம் நடக்க முடியுமோ அங்கெல்லாம் நடப்போம். கூட்டம் இல்லாத போது நடப்போம், கூட்டம் இருக்கிற சமயத்தில் நடந்து வருவோம். இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி செய்து கொண்டு ரொம்ப நல்லா திவ்யமாக காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்த்தோம். அப்பொழுது பெரியவர்கள் தேனம்பாக்கத்திலே இருந்தார்கள். தேனம்பாக்கத்துக்கு நேராக சென்று விட்டோம். அங்கே சென்று நமஸ்காரம்லாம் செய்துவிட்டு ஆசீர்வாதங்கள்லாம் பெற்று விஷ்ணு காஞ்சிபுரத்திலே கொஞ்ச நாள் தங்கிவிட்டு பூஜையெல்லாம் முடித்தோம். இத்தனை விஷயமும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை என்று சொல்கிறார்களே, இது 2வது யாத்திரையில் வந்தது, முதல் யாத்திரையில் இல்லை. அதனால் 2வது யாத்திரை கிளம்பினோம். அப்பொழுது கேரளா போய்விட்டு குருவாயூரப்பன் கோவில் இதெல்லாம் முடிந்த ஒருபாடு அங்கேருந்து அந்த வழியாக போய் ஆதிசங்கர் விமான மண்டபம் பெருசாக காலடியிலே கட்டியிருக்கோம். பெரியவர்கள் காலடிக்கு செல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் அப்போது போகக்கூடாது அவர் சொன்னார்களாம், அதனால் போகவில்லை. பிறகு போகலாம் என்று தகவல் பிரமாணம் தெரிஞ்சு அப்புறம் போய்விட்டு வாழ்ந்தார். சரி, அங்கே ஒரு பெரிய விமான மண்டபம் கட்டியிருக்கும், ஆதிசங்கர் விமான மண்டபம் ஒன்று கட்டியிருக்கும். அதெல்லாம் முடிச்சுண்டு அந்த ஊர் வழியாக வந்து திருவனந்தபுரம் வழியாக வந்து கன்னியாகுமரிக்கு வந்து அப்போ மீனாட்சிபுரம் பெரிய மதமாற்றம். அந்த மதமாற்றத்துக்காக அங்கேருந்து ஒரு வேனில் ஐயப்பன் கோவிலுக்கு போய் ஐயப்ப சாமி அது மேலே வச்சு இந்த பக்கம் யாத்திரை முழுக்க அதை போக முடியாது பண்ணி அதில் வரக்கூடிய வரும்படி வந்தால் அது வரத்துக்காக ஒரு பேங்கரையும் அதில் உட்காத்தி வச்சு இவ்வளோ பேரையும் சேர்த்து வச்சு பெரிய யாத்திரை பண்ணினத்தில் 3/4 பேர் திரும்பி வந்து விட்டார். 10-15 பேர் வெளியே தவிர பாக்கி எல்லோரும் திரும்பி வந்து விட்டார். மத மாற்றமாக எல்லோரும் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ணி வச்சு திருப்பி அழிச்சு கொண்டு வந்துவிட்டோம்.
அதெல்லாம் முடிச்சு விட்டு அப்பொழுது கன்னியாகுமரி முதல் தொடங்கி காஷ்மீர் வரை போனோம். இந்த வழியாக எல்லா ஊரும் போயிட்டு அப்போது இங்கேருந்து காஷ்மீர் வரை போய் ஜம்மு காஷ்மீர் என்று பேர். அந்த ஜம்முக்கு போய் அங்கிருந்து ஜம்மு வரை சென்றோம். ஜம்முவிலிருந்து திரும்பி வந்து விட்டோம். ஜம்மு வரைக்கும் சென்றோம். முதல் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தபோது, டெல்லி கும்பாபிஷேகம் போயிருந்தபோது அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர், ஒரு ஏரில் காஷ்மீர் ஜம்மு வரைக்கும் போய் அங்கே ஜம்மு கவர்னர் அவரோட வீடு வரைக்கும் போய் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் அமர்கண்டேஸ்வரர் அமர்நாத் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு அங்கிருந்து திரும்பி வந்து விட்டோம். ஒரே நாள்லேயே போயிட்டு ஒரே நாளில் திரும்பி வந்துட்டோம் டெல்லிக்கு. அதனால் பூஜையெல்லாம் முடிச்சு விட்டு கிளம்பிட்டு திரும்பி சாயங்காலம் ராத்திரிக்குள்ளே 7 மணிக்குள்ளே திரும்பி வந்துட்டோம். அப்போது தான் ஆரம்பம் ஜம்மு யாத்திரை. வைஷ்ணவி அமர்நாத் ரெண்டையும் சேர்ந்து பார்த்து விட்டு வந்தோம். அது முதல் ஜம்மு வரை நடைபெற்றது. பிறகு டெல்லியிலிருந்து திரும்பி இங்கே வந்து விட்டோம். பூஜையெல்லாம் முடித்து கொண்டு திருப்பி தினம் பூஜை செய்ய வேண்டும். 3 வேளை பூஜை செய்ய வேண்டும். இந்த 3 கால பூஜையை முடித்து கொண்ட பிற்பாடு யாத்திரை கிளம்பி சென்று முடிச்சுன்னு வருவோம். இப்படியாக என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ யாத்திரைகள் ஆகிவிட்டன. ஒரு தடவை 2 தடவை. நேபாளத்துக்கு இதுவரை 3 முறை 4 முறை போயிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீருக்கு இதுவரை 4 முறை போயிருக்கிறோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை. அப்படியாக 4 முறை 5 முறை போய் 3ஆவது முறை போன பொழுது அழைச்சின்னு போய் அவருடைய குலதெய்வத்தை கொண்டு காமிச்சினார். குலதெய்வத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்படியாக ஒரு வேலையாக சிறப்பாக நடைபெற்றது. அவருடைய 60ஆவது வயதிலே அவர்கள் எனக்கு வைத்தார்கள். நான் 50ஆவது வயதிலேயே பாலபிரிவுகளை வைத்து விட்டேன். அவரை அழைத்து கொண்டு யாத்திரையெல்லாம் சுற்றி கொண்டு வடநாடு முழுக்க யாத்திரையெல்லாம் போயிட்டு நேபாளெலாம் போயிட்டு வந்து விசேஷமாக நடைபெற்று வந்தது. இப்படியாக எங்களுடைய யாத்திரை அவருடைய 60இலே தொடங்கி என்னுடைய 50இலே பாலபெருமாளை வைத்துவிட்டு இதுவரை பல ஊர்களுக்கு யாத்திரையெல்லாம் செய்துவிட்டு வந்தோம். பெரியவர்கள் சமாதி இங்கே 100 வயசு வரைக்கும் இருப்பார்கள். சதமானம் போதி சதாயு புருஷ சதேந்திரியான்னு சொல்வார்கள். அந்த வேத வாக்கியத்தை அனுசரித்து 100 வயசு வரை இருந்தார்கள் அவர்கள். 100 வயசு முடிந்த பிற்பாடு அன்றைய தினம் நரசிங்கராவ், வெங்கட்ராமன், எம்எஸ் சுப்புலட்சுமி, வெங்கட்ராமன் சம்சாரம், பக்கத்தில் மாஸ்கர், அங்கேருந்து சில முஸ்லீம்கள் எல்லோரும் வந்து பார்த்தார்கள், தரிசித்தார்கள் அவர்களுடைய உடலை. தரிசித்த பிற்பாடு பக்கத்திலே எங்கே வைக்க வேண்டும் என்று இங்கே சமாதி வைத்து விட்டவருக்கு அன்று முதல் இன்று முறை தினந்தோறும் காலையில் நான் எழுந்தவுடன் பல் தேய்ச்சி விட்டு எல்லாம் முடித்து விட்டு அங்கே போய் தரிசனம் செய்து நமஸ்காரம் செய்து விட்டு தான் வெளியே செல்வேன். அப்படி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிவிட்டேன். அந்த பழக்கம் இன்னமும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இங்கே இருக்கிற நாளெல்லாம் நடைபெறும். இப்படியாக தினந்தோறும் இந்த பணிகள் எல்லாம் சீரும் சிறப்புமாக விசேஷமாக நடைபெற்று வருகிறது. இதை பற்றித்தான் கண்ணதாசன் அந்த காலத்தில் எழுதி வைத்தான் புஸ்தகத்தில். அவன் எழுதின புஸ்தகங்களும் அவன் எழுதின இந்த மதத்தினுடைய விசேஷமும் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். நல்ல எழுத்தாளன், நல்ல பேச்சாளன், விசேஷமாக எல்லாமே நன்றாக இருக்கும். அதை வைத்தான் அவன் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறான். जय जय शंकर हर हर शंकर